தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு 12லிருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாடு முழுவதுமே இதுவரைக்கும் 33 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் சராசரியை கணக்கிட்டால் இந்த ஆண்டு 3 விழுக்காடு குறைவாகத்தான் மழை பொழிந்திருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்கிறது. இப்போ நீங்கள் சென்னையை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 56 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்திருக்கிறது. குடிநீர் வழங்கும் ஏரிகளில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இப்போ சென்னைக்கு பிரதானமாக குடிநீரை வழங்கக்கூடிய அந்த ஏரிகளில் இப்போ நீர் இருப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 43.5 விழுக்காடு அவ்வளவுதான் நீர் இருப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இதில் நம்ம சில நேரங்களில் அதிகமான நீரை மழைக்காலங்களில் வெளியேற்றி விடுகிறோம். காரணம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற பெயரில் நம்ம வெளியேற்றி விடுகிறோம். இதுவே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது. சென்னைக்கு ஒரு மாதத்திற்கு 1 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது. நம்ம வெளியேற்றிய நீர் இருக்குல்ல, 20,000 மில்லியன் கன அடி நீர் இருக்குல்ல, இது 1.5 வருடத்திற்கு போதுமான நீர். இதைத்தான் நம்ம அவசரமாக 3 வாரத்திற்குள் வெளியேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.